ரீசெண்டாக சவுகார்பேட்டில் இருக்கிற டெல்லி தந்தூரி சாப் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பெரி பெரி சாப், மலாய் சாப் அண்ட் ஆப்கானி சாப் 3ம் ட்ரை பண்ணியிருந்தோம். இதில் வந்து பெரி பெரி சாப் வந்து மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அஃபோர்டபுளாகவே இருந்தது. அண்ட் அங்கேருந்து காக்கடா போயிருந்தோம். பட் லேட் நைட்னால எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டாங்க. அங்கேருந்து 10 கடை தள்ளி ஹோட்டல் பிரயாக் அப்படின்ற இந்த ஹோட்டலுக்கு விசிட் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய சிக்னேச்சர் மசாலா பப்படும் பட்டர் மசாலா பப்படும் ரெண்டுத்துலேயும் ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது. சீரியஸாக இந்த பட்டர் மசாலா பப்பட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே ஆளுக்கு ஒரு பட்டர் தந்தூரி ரொட்டி சொல்லியிருந்தோம். அதுக்கு சைடிஷாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காஜு மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தோம். சீரியஸாக சொல்கிறேன், இந்த 200 ருபீஸ் இந்த காஜு மசாலா ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ கேஷ்யூ நட்ஸ் வந்து இதில் போட்டிருந்தாங்க. 200க்கு அதுக்கேற்ற குவான்டிட்டியும் இருந்தது, அதுக்கேற்ற குவாலிட்டியும் இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜீரா ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கிரேவிங் தாங்க முடியாமல் நாங்கள் நேராக மஹேந்திரா ஸ்வீட்ஸ் விசிட் பண்ணியிருந்தோம். இங்கே நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதாம் மில்க்கும் ரசமலாயும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் ரொம்ப நல்லாவே இருந்தது. இன்றைக்கி நாங்கள் போன 3 கடையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தாக தான் இருந்தது. சவுகார்பேட் வரும்போது கண்டிப்பாக இந்த 3 கடையும் விசிட் பண்ணி பாருங்கள்.